யாழ் சமையல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த முறை நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் நல்ல மொறுமொறுப்பான உரைப்பான சில்லி காலிஃப்ளவர். கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சில்லி காலிஃப்ளவர் செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், குடைமிளகாய் அல்லது கறிமிளகாய், வெங்காயம், செத்த மிளகாய், உள்ளி, சிறிது சிறிதாக அரைந்த உள்ளி, இஞ்சி, உப்பு, தக்காளி பழம், சோயா சோஸ், கோதுமை மா, மஞ்சள், சோளமா, தனி மிளகாய் தூள், அரிசிமா, சீனி. வாங்க சில்லி காலிஃப்ளவர் செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அப்படி கொதிச்ச உடனே அதுக்கெல்லாம் மஞ்சள் தூள், சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்த உடனே அதை இறக்கி நாங்க வச்சிருக்க காலிஃப்ளவருக்குள்ள ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கவும் காலிஃப்ளவர். அதே சமயம் இன்னொரு பாத்திரத்துல ஒரு சிறிதளவு தண்ணி விட்டு அதுக்குள்ள எங்கள்ட்ட இருக்க செத்த மிளகாய போட்டு நல்லா அவிய விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தாண்டிட்டு இந்த காலிஃப்ளவர் ஊற வச்சது மஞ்சள் உப்புக்குள்ள அதை எடுத்து நல்லா ஒரு இன்னொரு பாத்திரத்துக்குள்ள வடிச்சு வைக்கவும். இங்கால பாத்தீங்கன்னா செத்த மிளகாய் நல்லா கொதிச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள நல்லா அவிச்சிட்டு அதை இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன கடாய் வச்சு அதுக்குள்ள தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. அதனால எண்ணெய் கொதிக்கிற அதே நேரம் நாங்கள் ஏற்கனவே அந்த வடிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து அதுக்குள்ள ஒரு 2 கரண்டி சோளமா, 2 கரண்டி பச்சை கோதுமமா, 2 கரண்டி அரிசிமா, இந்த 3 விதமான மாவையும் நல்லா 2 கரண்டி போட்டு அதோட கொஞ்சம் தனி மிளகாய் தூளையும் சேருங்க. சேர்ந்து எங்கள்கிட்ட இருக்க சோயா சோஸையும் ஒரு கொஞ்சம் அதுக்குள்ள போட்டு கையால நல்லா பிசையுங்க. ஒரு நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு நல்லா பிசையுங்க. இப்படி பிசைஞ்சு முடிய அதோட தேவையான அளவு உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உப்பு தேவையானா இன்னும் கொஞ்சம் உப்பை சேர்த்து நல்லா பிசையுங்க. இப்ப அதை எடுத்து இங்கால எண்ணெய் காய வச்சிருந்தானே அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சருங்க. இப்ப எங்க பொரிஞ்சு கொண்டு இருக்கு. நாங்கள் எங்க சோஸுக்கு தேவையானதை செய்வோம். ஏற்கனவே நாங்கள் இந்த அவிச்சு ஊற வச்ச செத்த மிளகாய் இருக்கு. இந்த செத்த மிளகாயையும் இதோட உள்ளி பூண்டு முழுசா இருந்த உள்ளி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சியில அரைப்பேன். இங்கால பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு கிட்ட வந்துட்டு பொன்னிறத்துக்கு வந்த உடனே இதை தனியா எடுத்து எண்ணெய் காய வைக்கிற மாதிரி வச்சு விடுங்க. இங்க நாங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு சோஸுக்கு தேவையானது. இவருக்கு எங்களுக்கு இன்னொன்னு சோஸுக்கு தேவை தக்காளி பழம். இப்ப தக்காளி பழத்தையும் எடுத்து நல்லா மிக்சியில இப்படி நீங்க முழுசா போடாம அரை வெட்டிட்டு இதையும் அரைச்சிட்டு வருவோம். இது இருக்கேக்க நாங்கள் ஏற்கனவே கோட்டிங் கொடுத்தந்தானே 2 கரண்டி சோளமா, 2 கரண்டி அரிசிமா, 2 கரண்டி கோதுமைமா, அதையே திரும்பவும் போட்டு 2 கரண்டி நல்லா தண்ணி ஊத்தி நல்லா குழைச்சு வைங்க. ஏன்னு இப்படி செய்யறோம்னா நல்ல ஒரு கிரிப்ஸி மொறுமொறுப்பு தன்மை தரும். இதுக்குள்ள நாங்கள் இப்ப பொரிச்சு வச்சிருக்கோம் தானே இதை திரும்ப போட்டு நல்ல ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இதை திரும்ப எடுத்து 2ஆம் தரம் நாங்க பொரிக்க போறோம். ஸோ இதுவும் நான் முதலே இதுக்கு ஃபர்ஸ்ட் தரம் பொரிக்கையும் 2 தரம் 2 கரண்டி மாவு போட்டு செய்தாங்க. அது ஃபர்ஸ்ட் கோட்டிங், இது செகண்ட் கோட்டிங். இது இப்படி 2 தரம் செய்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பா உங்களுக்கு வேற.
ஸோ இப்போ நான் ரெண்டாம் கோட்டிங் கொடுத்துட்டேன். அதை எடுத்து பொரிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்துட்டு இதை இறக்கி வைப்பேன். இதோட கிறிஸ்பினஸை காட்டுறேன் பாருங்க, மொறுமொறுப்பு தன்மையை. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதோட நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க செத்த மிளகாய் உள்ளின்ற பேஸ்டையும் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதோட தக்காளி பேஸ்டையும், தக்காளி பழம் அரைச்சி வச்சிருக்கோமല്ലോ அந்த பேஸ்டையும் போட்டு நல்லா கிளறி விடுவோம். இது அப்படியே கொஞ்சம் கொதி வர விட்டுட்டு இன்னொரு அடுப்புல இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட சின்ன சின்ன வட்டின வெங்காயம் நல்ல சின்ன சின்ன வட்டின முதல் போட்டு வதக்கிட்டு இதோட பெரிய பெரிய பீசஸ் இருக்கிற வெங்காயத்தை நீங்க ரெண்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூடும். சின்னனாவும் வெட்டி பெருசாவும் போட்டீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கூடவா தெரியும், கடிவடும் வெங்காயம். ஸோ நல்லா இருக்கு. இதோட குடமிளகாய் இருந்துச்சுன்னா குடமிளகாய் அல்லாட்டி கறிமிளகாய் நீங்க எதனாலும் பாவிக்கலாம். எங்களுக்கு கறிமிளகாய் தான் இந்த கிடைச்சபடியா கறிமிளகாய் போட்டு இது நல்லா ஒரு நல்ல அவியல் வேற. இதோட நாங்க இப்ப பொரிச்சு இறக்கி இருக்கோம் தானே கோலிஃப்ளவர் 2 தரம் பொரிச்சு இறக்கி இருக்கோம். அந்த அவ்வளவு கோலிஃப்ளவரையும் போட்டு நல்லா ஒருக்கா வதக்கிட்டு இத இப்ப நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க தானே சோஸ் அதுக்குள்ள நல்லா போட்டு ஒரு கிளறி விடுறேன். ஸோ நல்லா கிளறிட்டீங்கடா இப்ப உங்களோட அந்த சோஸ் ஃபுல்லா இதுலயும் படுற மாதிரி இதாண்டிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பான கேரசாரமான கோலிஃப்ளவர் ரெடி. இந்த மொறுமொறுப்பான கோலிஃப்ளவரை நீங்களும் உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரம் உங்களுக்கு வேற என்ன டிஷ் வேணுமென்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க செய்து காட்டுறேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களை சந்திக்கிறேன் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யாழ் குக்கிங்.